ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இன்னைக்கு வீடியோ என்னன்னு பார்த்தீங்கன்னா பார்க்கும்போதே உங்களுக்கு தெரியும் ஏதோ பார்சல் வச்சிருக்கிறாடா. இன்னைக்கு எதில் ஆர்டர் போட்டாங்கன்னு பாருங்க. இதுவும் வந்து மீஷோவில் தான் ஃப்ரெண்ட்ஸ் ஆர்டர் பண்ணது. சின்ன சின்ன பொருள்லாம் வந்து தேவையானது மட்டும் அன்னைக்கு முக்கியமாக தேவையானதெல்லாம் போட்டுக்கிட்டேன். ஒரு சில இதெல்லாம் சின்ன சின்ன பொருள் இருந்தது. நான் அன்னைக்கு சொல்லிட்டு இருந்தேன் கௌசியப்பா கிட்ட, இன்னும் கூட இருக்குதுன்னு நான் விளையாட்டாக தான் சொல்லிட்டு இருந்தேன். அவர் சரி என்னதான் இருக்குதுன்னு அப்படி தள்ளி பார்த்துட்டு இருந்தாரு. அதில் வந்து குட்டி குட்டி பொருள்லாம் வந்து சரி இது இது எதுக்கு பெண்டிங், சரி போட்டுக்கோ அப்படின்னு அவரே போட்டு விட்டாரு. எல்லாமே வந்து இதுவும் வந்து ரொம்ப கம்மியான விலையானதாக தான் இருக்கும். குட்டி குட்டி பொருள் தான் ஃப்ரெண்ட்ஸ் இருக்கும். என்னெல்லாம் வாங்கியிருக்கிறோன்றதை பார்க்கலாம். ஒவ்வொன்றா பார்க்கலாம் என்ன வாங்கியிருக்கிறோன்றதை. ஓ, கண்டிப்பா இது வந்து எல்லாருக்குமே யூஸ்ஃபுல்ல பொருள் தான் ஃப்ரெண்ட்ஸ். வீடியோ நீங்க பாக்குறவங்க எல்லாம் கண்டிப்பா வீட்டுல வாங்கி வச்சிருந்தீங்கன்னா ஓகே, வாங்காதவங்க கண்டிப்பா வாங்கிடுவீங்க. அந்த மாதிரி ஒரு பொருள் தான். சம ப்ராடக்ட் ஃப்ரெண்ட்ஸ். இது ஐடியா இருக்குதா? இது வந்து என்னன்னு பாத்தீங்கன்னா வந்து நம்ம நிறைய பொருள்லாம் வாங்கிட்டு வருவோம். காய்கறி வாங்கிட்டு வரோம், இல்ல கிராசரி வாங்கிட்டு வரோம், கவர் போட்டு கொடுக்குறாங்க. அந்த கவர்லாம் வந்து எங்கடா வைக்கிறதுன்னு துருத்தி வைப்போம். அது வந்து கரப்பாம்பூச்சிலாம் ஏறி ஒரு அகலை பண்ணும். அதை ஒரு நாளைக்கு நம்ம எடுத்து கிளீன் பண்ற மாதிரி இருக்கும். அந்த மாதிரி ஒரு தலைவலியா இருக்கும். கவருங்க ஐயோ வேணுமே, எதுக்காவது தேவைப்படும்னு எடுத்தும் வைப்போம். அது எங்க கரெக்டா எடுத்து நம்ம வைக்கிறதுன்னு தெரியாம இங்க எங்கேயுமா இருக்கும். அதுக்கான ப்ராடக்ட் ஃப்ரெண்ட்ஸ் நல்லா இருக்கும் கண்டிப்பா. கவர்லாம் வந்து மடிச்சு மடிச்சு உள்ள போட்டுட்டு இது எங்கேயாவது ஹேங் பண்ணி வச்சிடலாம் ஃப்ரெண்ட்ஸ். நம்ம வேணும்னும் போது இது வழியாவோ வந்து ஒவ்வொரு கவர் வந்து அப்படியே எடுத்துக்கலாம். அழகா மடிச்சு மடிச்சு உள்ள வச்சிட்டோம்னா நல்லா இருக்கும். கரப்பாம்பூச்சி தொல்லை அதெல்லாம் இருக்காது ஃப்ரெண்ட்ஸ். அதுல வந்து ஒரே இடமா வந்து நீட்டா இருக்கும், இறையாம இருக்கும். அதனால இதை வாங்கினேன். இது கண்டிப்பா வந்து யூஸ்ஃபுல்ல பொருள் தான். இது வந்து எந்த ஒரு ப்ரமோஷன் இல்லை ஃப்ரெண்ட்ஸ். உண்மையாவே வந்து நமக்கு தேவையான பொருள்ன்றதுனாலதான் நான் சொல்றேன். ஏன்னா வந்து இந்த கவர் விஷயத்துல வந்து கண்டிப்பா நம்ம எல்லாம் வந்து எல்லாருமே என்னடா தூக்கியும் போட முடியல வச்சுக்க முடியல அப்படிங்கிற மாதிரி இருக்கும். எல்லா லேடிஸ்க்குமே அந்த டென்ஷன் இருக்கும். அதுக்குண்டான சூப்பரான ப்ராடக்ட். அது வந்து டிஸ்போசபிள் பாலித்தீன் பேக்ஸ், கேரி பேக்ஸ் அந்த மாதிரி வந்து ஹோல்ட் பண்றதுக்கு உண்டான ப்ராடக்ட். இந்த ஷேப் பாருங்க எப்படிதான் வந்துக்குது. இது என்னதுங்க, மாரிகிரி வந்துச்சா? இது வந்து நான் தான் வந்து ஆர்டர் போட்டேன். இது எதுக்குன்னு பாத்தீங்கன்னா பாத்ரூம்ல வந்து டைல்ஸ்ல இருக்கு இல்லையா, டைல்ஸ்ல ஒவ்வொரு டைல்ஸ்க்கு கேப்ஸ் இருக்கும். அந்த கேப்ல என்னன்னா நிறைய அழுக்குலாம் டெபாசிட் ஆகும். அது கொஞ்சம் சிரமமான விஷயம்ன்றதுனால இதை வந்து நம்ம ஃபில்லிங் பண்ணிட்டோம்னா பக்காவா சீலிங் ஆயிடும். அதுக்கப்புறம் எந்த ஒரு அழுக்கும் டெபாசிட் ஆகாது. ஈஸியா நம்ம வந்து இதை மெயின்டைன் பண்றது வந்து ரொம்ப யூஸ்ஃபுல்லான ப்ராடக்ட். எப்படிங்க தெரியும் இதெல்லாம்? பார்த்தா நீங்க ஆர்டர் இதுல போட்ட ஒரு யூஸ்ஃபுல்லான ப்ராடக்ட். இது கண்ணு பட்டுச்சு, சரி ரொம்ப யூஸ்ஃபுல்லா இருக்குன்றதுக்காக போட்டு வச்சிருக்கேன். தெரியாது ஃப்ரெண்ட்ஸ், இதெல்லாம் எனக்கு போட்டது கௌசியப்பாவே பண்ணதுனால எனக்கு நிஜமாவே என்னன்னு தெரியல. நானா ஒவ்வொன்றா ஓபன் பண்ணாதான். மீதி இருக்கிறதெல்லாம் போட்டு வச்சிருக்கிறேன்னாரு. இது வந்து 2-3 நாளா வந்துட்டு இருக்குது ஒவ்வொன்னா. சரி மொத்தமா பண்ணலாம். கிச்சன் சிங்க்ல கூட யூஸ் பண்ணிக்கலாம். அங்க ஏதாவது லீக்கேஜ் இருந்துச்சுன்னா அந்த லீக்கேஜ் கம்மு மாதிரியோ கம்மு ஆமா அது செட்டிங் ஆயிடும். ஒரு நைட்டு வந்து போட்டு வச்சிட்டோம்னா நான் காலையில் பார்த்தீங்கன்னா பக்காவா சீலிங் ஆகி செட் ஆயிடும். எந்த வாட்டர் லீக்கேஜும் இருக்காது.
ரொம்ப யூஸ்ஃபுல்லான ப்ராடக்ட். பரவாயில்லையே. ஆமாங்க, அதில் போட்டு வச்சுக்கிறான் ஃபில் பண்ணுற மாதிரி. ஸோ இந்த ப்ராடக்ட் வந்து ஃபர்ஸ்ட் டைம் வாங்கியிருக்கோம் ஃப்ரெண்ட்ஸ். இது எப்படி இருக்குன்றதை நாங்கள் பார்த்துட்டு இது ஃபீட்பேக் எப்படின்றத நான் சொல்கிறோம். ஓகே, இது வந்து நம்ம முன்னாடி பார்த்ததுல சரி பார்க்கலாம், நம்ம யூஸ் பண்ணி நல்லா இருந்ததுன்னா கண்டிப்பாக நாங்கள் உங்களுக்கு சொல்கிறோம். அதுவும் நல்லா தான் யூஸ் ஆகும். நல்லா வந்து செட் ஆயிடுச்சுன்னா நல்லா யூஸ் உள்ள பொருள் தான் நினைக்கிறேன். இந்த அழுக்கெல்லாம் நிறைய வீட்டில் வந்து டைல்ஸ்க்கே கூட ஹால்லே எல்லாம் கூட கேப் இருக்குது ஃப்ரெண்ட்ஸ். ரொம்ப அழுக்கு படியும். அந்த இதுக்கெல்லாம் நல்லா இருக்கும். நமக்கு உள்ள பொறுத்த வரையும் பிரச்சனை இல்லை. பாத்ரூம்ல தான் வந்து ரொம்ப அழுக்கு படியுது. அது என்னாலும் தேய்ச்சி கழுவிட்டே இருக்கிறதுனால நம்ம வந்து ஒயிட் சிமெண்ட்லாம் பூசி அந்த ஃபில்அப் பண்ணுவோம். என்ன அந்த ஒயிட் சிமெண்ட் வந்து கொஞ்ச நாள் பேந்து வந்துடும். ஏன்னா அது அந்த அளவுக்கு செட்டிங் ப்ராப்பர்ட்டி கரெக்டாக இருக்காது. இது வந்து பார்த்தீங்கன்னா கொஞ்சம் நல்லாவே அடியர் ஆகிடும். நல்லா அடிசிவ், நிறைய கெமிக்கல்ஸ் அதெல்லாம் போட்டு கொஞ்சம் அடிசிவ் ப்ராப்பர்ட்டி நல்லா இருக்கும். நல்லாவே ஸ்டிக் ஆகிடும். ஓகே, அடுத்தது என்னன்னு பார்க்கலாம். இது என்னவா இருக்கும்? கண்டுபிடிச்சிட்டேன் ஃப்ரெண்ட்ஸ். இது வந்து ரொம்ப நாளைக்கு முன்னாடியே போட்டு வச்சிருந்தேன் ஃப்ரெண்ட்ஸ். இது சமையல் ரூமுக்கு ரொம்ப முக்கியமானது, பாத்திரம் தேய்க்கிறதுக்கு. இது வந்து நம்ம லிக்விட் வந்து இதில் ஊற்றிடணும். ஊற்றிட்டு இப்படி இது பண்ணிட்டோம்னா, இப்படி ப்ரெஸ் பண்ணோம்னா வந்து இங்கே வந்து ஸ்பாஞ்ச் வச்சுக்கணும் ஃப்ரெண்ட்ஸ். நம்ம கை இந்த ஸ்பாஞ்சிலே வச்சு இப்படி அழுத்தினோம்னா இதில் அழகாக வந்து இங்கே ஒட்டிக்கும். நம்ம பாத்திரம் தேய்க்க ஈஸியாக இருக்கும். இது வந்து இது ஊற்றி வச்சிட்டோம்னா நமக்கு எடுத்து நம்ம ஸ்டோர் பண்ணணுன்ற இது இருக்காது. நல்லா இருக்கும். இது ரொம்ப நாளைக்கு முன்னாடியே போட்டேன் நான். இதை செமையாக இருக்கும். இதுவும் வந்து யூஸ் பண்ணிட்டு எப்படி இருக்குதுன்னு சொல்கிறேன் நான். சோப் டிஸ்பென்சர். ஓ, லிக்விட் சோப் வந்து நம்ம ஆனா வந்து உங்களுக்கு ஏத்த மாதிரியே போட்டு வச்சுக்கிற மாதிரி. இது எனக்காக போட்ட மாதிரியே இல்ல ஒண்ணு கூட. இது மட்டும் தான் எனக்கு மாதிரி இருக்குது. இது வந்து பாத்ரூம்ல ஹேங் பண்ற மாதிரி ஃப்ரெண்ட்ஸ். ஹேண்ட் வாஷ்க்காக பாத்ரூம்ல தான் இல்ல, நம்ம வாஷ் பேஷன் கிட்ட கூட வச்சுக்கலாம். நார்மலா இது ஒரு சில ஹோட்டல்ஸ்லாம் வச்சிருப்பாங்க. இது ஈஸியா வந்து நம்ம வந்து பிரஸ் பண்ணோம்னா அது வந்து நமக்கு லிக்விட் வெளியே வரும். இவங்க தான் இந்த கொரோனா வந்தது இந்த ஹேண்ட் வாஷோன்னு கட்டின்னு அழுவுதுங்க ஃப்ரெண்ட்ஸ். பசங்க தொல்லை தாங்கல. அதுவும் சாய் தொல்லை தாங்கல ஃப்ரெண்ட்ஸ். எங்க பார்த்தாலும் திருமண இடம்லாம் ஹேண்ட் வாஷ் வேணுங்கிறான். ஸோ இந்த பட்டன் வந்து ப்ரெஸ் பண்ணீங்கன்னா ஃப்ரெண்ட்ஸ் இதுலேருந்து நமக்கு வந்து அந்த சோப்பு லிக்விட் வந்து வெளியே வரும். ஸோ நம்ம வந்து ஹேண்ட் வாஷ் பண்ணிக்கலாம். செம்ம. இது ரொம்ப யூஸ்ஃபுல்லான ப்ராடக்ட். இதில் ஊற்றிடணுமோல. இது வந்து தனியாக எடுத்துட்டு ஆணி அடித்து இது மாட்டுற மாதிரி ஃப்ரெண்ட்ஸ். ஸோ இது வந்து பார்த்தீங்கன்னா ஃப்ரெண்ட்ஸ் ஆணியை வந்து இந்த ஓட்டையில் அடிச்சுட்டு வாலில் வந்து ஹேங் பண்ணிடணும். அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா இது வந்து ஜஸ்ட் அப்படியே ப்ரெஸ் பண்ணி லாக் பண்ணோம்னா லாக் ஆகிடும். அப்புறம் வேணான்றது ரிலீஸ் பண்ணிக்கலாம். இது வந்து அப்படியே வால்லே இருக்கும். இது மட்டும் நம்ம எடுத்து க்ளீன் பண்ணிட்டு ஹேண்ட் வாஷ் ஊற்றிக்கலாம். வந்து ஹேங் பண்ணுற மாதிரி தான் இருக்கும். இது கண்டிப்பாக யூஸ்ஃபுல்ல பொருள் தான். இது வாஷ் பேஷன் கிட்டலாம் இருக்குது ஃப்ரெண்ட்ஸ். பாத்ரூமில் வைக்கிறது வந்து ரொம்ப கம்ஃபர்டபுளாக இல்லை. நம்ம எங்கே வச்சாலும் வந்து அது உருண்டுது. அது எடுத்து இது பண்ண க்ளீன் பண்ண பிடிக்கவே மாட்டேங்குது. இது பாத்ரூமுக்கு ஹேங் பண்ணிட்டோம்னா சூப்பராக இருக்கும். எனக்கு தேவையான பொருள் எதுவுமே இல்லை. நீங்கள் என்னை ஏமாத்திட்டீங்க. எல்லாமே பாரு கிச்சனுக்கு வர்றதுதான் எனக்கு தேவையானது. எல்லாமே நமக்கு தேவையானது தான். இதெல்லாம் கிச்சன் ஐட்டம் தான். இது என்னதான் இது என்னன்னு பாத்தீங்கன்னா வந்து தெரியாதவங்களுக்காக சொல்றேன் ஃப்ரெண்ட்ஸ். இது வந்து நம்ம முளை போடுறது. எல்லா தானியமே வந்து நம்ம பருப்பு வகையெல்லாம் வந்து நம்ம முளை போடுவோம்ல ஃப்ரெண்ட்ஸ். ஊற வச்சுட்டு அதுக்கப்புறம் வந்து துணியில கட்டி வைப்போம். இந்த இது வந்து முளை கட்டி வைக்கிறதுக்காக நம்ம 3 வகையான பருப்பு போட்டுக்கலாம். 3 ட்ரே இது பண்ணிக்கலாம். ஒன்று வந்து தண்ணி ஊற்றுற மாதிரி இருக்கும். இது 3 ட்ரே. நம்ம வேற வேற தானியமும் போடலாம். அந்த மாதிரி நம்ம வேணுன்ற ட்ரே யூஸ் பண்ணிக்கலாம். ஒரே ஒரு இது பண்ணோம்னா ஒரு ட்ரே யூஸ் பண்ணிக்கலாம். இல்லை 2-3 நம்ம முளை கட்டினோம்னா 2-3 யூஸ் பண்ணிக்கலாம். இது ரொம்ப நாளுக்கு முன்னாடியே போட்டு வச்சிருந்தேன். இது கௌசியப்பா போட்டுக்கிறாரு.
இது வந்து உங்களுக்கு யூஸ் பண்ணும்போது நான் காட்டுறேன் ஃப்ரெண்ட்ஸ். ஓகே, அவ்வளோதான் நம்மளோட ப்ராடக்ட்லாம். எத்தனை இது? 1 2 3 4 5 மொத்தம் வந்து 5 ஐட்டம். இந்த 2 தாங்க என்னது, இது எல்லாருக்கும் எல்லாம் வீட்டுக்கு தேவையான பொருட்கள், காமனா யூஸ் பண்றாங்க. சமையல் ரூம் பொருள் மட்டும்தான் என்னது. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இந்த குட்டி வீடியோ இதோட முடிச்சுக்கிறோம். இதெல்லாம் வந்து எப்படி யூஸ் ஆகுதுன்னு நம்ம யூஸ் பண்ண வந்து நான் உங்களுக்கு காட்டுறேன். ஓகே, இந்த வீடியோ இதோட முடிச்சுக்கலாம். இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணி, ஷேர் பண்ணி, கமெண்ட் பண்ணுங்க. மறக்காம நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கங்க. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், அடுத்த ஒரு நல்ல வீடியோல பார்க்கலாம். பாய்.